வணக்கம். கேப்டன் புகழ் வாழ்க. கேப்டன் என்றும் நம்முடன் தான் இருக்கிறார். இன்றைக்கி 74வது பிறந்தநாள் கேப்டன் அவர்களுக்கு, ஆகஸ்ட் 25. உண்மையிலே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இல்லைங்கிறதே தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய குறையாக இருக்குது. கேப்டன் பிறந்தநாளுங்கிறது எங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ எனக்கு 1978 எனக்கு அறிமுகம் ஆனார். அதுலேருந்து அவர் பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவர் வீட்டில் போய் அவருக்கு மாலை போடுவேன், சால்வை போடுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் மிஸ் பண்ணால் இங்கே வந்திருக்கார் பிறந்தநாள் அன்னைக்கு. அது மாதிரி நல்ல மனிதர், மாமனிதர். அவர் கர்ணன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் தான் கரெக்ட். அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல எனக்கு பெருமை. ஏன்னா அவர்கிட்ட பழகுனதே பெருமை. அது இல்லாமல் என்னோடய மாணவருங்கும்போது எனக்கு இன்னும் பெருமை. அந்த நல்ல மனிதர் கூட இருந்த நினைவுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எனக்கெல்லாம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது வருஷக்கணக்காக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட நல்ல மனம், நல்ல மனிதத்தன்மை அது இருக்குது. அதாவது கேப்டன் நாங்கள் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சட்டம் ஒரு சாட்சி, அப்புறம் வெற்றி, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணேன். கேப்டன் கரிமேடு கரவன் உட்பட நிறையா படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எங்கே வந்தாலும் சரி, மனிதத்தன்மை அவருக்கு நிறையா உண்டு. மனிதத்தன்மை, அதாவது யாராவது வேடிக்கை பார்த்தா அவங்களும் சாப்பிட சொல்லுவார். சும்மா வேடிக்கை சாப்பிட்ற நேரம்னா அவங்கள சாப்பிட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மாமனிதன் நம்ம நேரில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மாமனிதன் அவர். அதனால தான் அவர் மறைந்த அன்று கழுகு பறந்துச்சு அவருக்கு. வேறு எந்த உலகத்தில் யாருக்குமே கழுகு பறந்துச்சான்னா கிடையவே கிடையாது. சபரிமலையில் ஐயப்பன் சாமி கோயிலுக்கு அந்த நகையை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த இந்த ஜோதிக்கு முன்னாடி. அப்பவும் கழுகு பறந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு உடம்புலாம் சிலுக்கும். அந்த மாதிரி கேப்டன் அவர்களுக்கு அவர் மறைந்த அன்று அவரை எடுத்துகிட்டு போகும்போது கழுகு பறந்துச்சு. ஏன் இப்போ அண்ணி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தினம், அவர் மறைந்த தினம் கழுகு பறக்குது. அப்போ என்ன சக்தி பாருங்க அவர்கிட்ட. ஆக கேப்டன் நம்மளை விட்டு மறையலை, நம்ம கூட தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அண்ணியார் இன்னொரு கேப்டன் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு காலையில் ஒரு 12 மணிக்கு மதியானம் 12 மணிக்கு சாப்பாடு ஆரம்பித்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5000 பேர், 10,000 பேர் கூட்டமாக நிற்கும். இன்னும் கேட்க போனால் சென்னையில் பாதி பேர் அங்கே ஒரு வேளை வெளியூர்லேருந்து வந்திருக்குவாங்களா, அவங்களாம் அங்கே சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதை அறிஞ்சு அண்ணி அப்படி சாப்பாடு போடுவாங்க. நானும் அண்ணி கூட நின்று போட்டிருக்கேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கேப்டன் மாதிரி எல்லாரும் உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணணுங்கிறது தான் அவரோட லட்சியம். அவர் ஒரு வார்த்தை எப்போதுமே சொல்லுவார், கொடுத்து வாழ்கிறது மனிதன், எடுத்து வாழ்கிறது மிருகம் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவரோட தன்மை. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி தான் நினைப்பார். அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு அந்த அளவு வசதியாக இருக்காங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் செல்வாக்கு தான் அவங்களுக்கு நிறையா. உண்மையில் அந்நியார் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. கேப்டன் இருந்தால் வேறு ஏதோ ஒன்று ஆகிருக்கும், ஒரு முதலமைச்சர் ஆகிருப்பாருங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா அள்ளி அள்ளி கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் வாரி வாரி கொடுத்த வள்ளல் கேப்டன் அவர்களும் ஒன்று அப்படின்னு நான் என் மனசார நினைக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கி திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த ஓடி வராரு, ஓடி அண்ணே நான் கேப்டன் ரசிகன் அப்படின்னு கேப்டன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த மாதிரி டிவியில் பேச பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருக்கார். அது இல்லாமல் ஒரு பாட்டி ஒருத்தவங்க, நான் கேப்டனை பார்க்கவே இல்லைப்பா, அப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியலன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இன்றைக்கி கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே அத்தனை இடத்துலையும் கேப்டன் இருக்கார். கேப்டன் அப்படின்னாலே நமக்கு வேறு எதுவுமே ஞாபகம் வரல பாருங்கள். கேப்டன்னா கப்பல் கேப்டன் இருக்கார், ஃப்ளைட்டில் கேப்டன். ஆனால் கேப்டன்னா நமக்கு ஒரே ஒருத்தர், புரட்சி கலைஞர்னு இது விஜயகாந்த். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான் நமக்கு கேப்டன் தான் நினைப்பு வரும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, வாரி வாரி கொடுத்தாரு அவர், வள்ளல் அவர். அந்த இதை அண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். அன்றைக்கி உண்மையிலே இரு கை கூப்பி வணங்குறேன் அன்றைக்கி. ஏன்னா நான் பார்க்கும்போது கேப்டனே நான் பார்த்துருக்கேன், அண்ணியும் பார்த்துருக்கேன். 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் கேப்டனோட நினைவுகளை, கேப்டனோட ஆசையை இன்றைக்கி வரைக்கும் நிறைவேற்றிருக்க அந்த அண்ணியும் அவங்க குழந்தைங்க 2 பேரும். உண்மையிலேயே அவங்க இன்னொரு கேப்டனாக தான் நினைக்கிறேன். பசங்க 2 பேருமே அப்படி பாசம். அவங்க நான் ஒரு இதுக்காக போய் சிலம்பு சுற்றினேன். கேப்டனுக்கு சிலம்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சுற்றினேன். அதை பார்த்து அவங்க பையன் அழுகுறாரு, கேப்டனுக்கு பிடிக்கணுன்னா கழுவுறாரு. அது ஒரு பெண் கூட அப்பாவுக்காக அழுவாங்க, ஒரு ஆண் அழுதாங்க நான் பார்க்கல. அந்த தம்பி அழுதாங்கும்போது உண்மையிலேயே அவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை. அந்த தம்பி மேலே. அவங்க குடும்பத்தோடு நீடூடி நல்ல சந்தோஷமாக இருக்கணும். கேப்டன் புகழ் உலகமெங்கும் பரவணும். ஏன்னா இது குறுகிய நேரம் தான் சொல்லணுங்கிறனால நான் குறுகிய சொல்கிறேன். இருந்தாலும் அவர் எனக்கு பர்சனலாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் எனக்கு கலந்துருக்காரு. எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் நிறைய வாட்டி உட்காந்துருக்காரு. எனக்கு அதே ஒரு பெரிய பாக்கியம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் என்ன கூப்பிடுவார். அவர் தோள் மேலே நான் கை போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் கொடுத்துருக்காரு. யாராவது இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நடிகர் சங்க தலைவர் கூட அப்படி தோளில் கை போட்டு நான் நிற்பேன்.
அவர் சும்மா அப்படி நின்றுருப்பார். இதெல்லாம் வந்து நடக்குமா? நடக்காது. அப்போ மனித நேயமிக்க ஒரு தலைவர், மனித நேயமிக்க ஒரு மனிதர். அதாவது இங்கே வெள்ளம் வருது, தண்ணி வருது, பணம் குடுக்குறாரு, அது வேற விஷயம். கனடா ஒரு நாடு, அங்க வந்து குடுத்தாரு ரூ. 1,00,00,000. எப்படி குடுப்பாங்க? அந்த யாருன்னே அந்த நாட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா குடுத்தாரு. அப்போ மனித நேயம் மிக்க மனிதர். அவர் இல்லையேங்கிறது நமக்கு பெரிய இழப்பா இருக்கு. இருந்தாலும் அவர் புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும். "தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து வாழடா" அப்படின்னு சொன்ன மாமனிதன். அது அவர்கிட்ட இருந்து நாங்க வந்து அந்த வெறித்தனத்த நல்லா கத்துக்கிட்டேன். அந்த மாரி ஒரு நல்ல மனிதர். அவர் புகழ் வளரணும். இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, இந்த மாரி மனிதரோட புகழ நம்ம சொல்ல, சொல்ல, சொல்ல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. எல்லாருமே நல்லவனா ஆகணும்னு நினைப்பாங்க. அதுதான் கேப்டன். அதுதான் புரட்சி கலைஞர். அதுதான் மக்கள் கலைஞர். உண்மையிலே கேப்டன் புகழ் இன்னும் வாழும். இன்னும் நெறைய நாள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அண்ணியார் நெறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி 2 பேரும் இந்த படத்தில ஹீரோவா நடிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே கேப்டன் புகழ் அந்த 2 தம்பிங்களுக்கும் வரணும்னு மனமார, உளமார இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.